தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிலுவை தியானம். இரட்சிப்பின் மகத்துவம் என்ற தலைப்பின் கீழாக நாம் சிலுவை தியானத்தை தியானிப்போம். தேவன் நம்மோடு கூட இருந்து அவருடைய வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நம்மை வழிநடத்தி தேற்றுவாராக. ஆமீன். லூக்கா 23 அதிகாரம் 43 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிலுவையில் இயேசுவானவர் மொழிந்த 2ஆம் வார்த்தையாக இது காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவானவரோடு கூட 2 கள்ளர்களை சிலுவையில் அறைந்தார்கள் என்று வேத வாக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. அதில் ஒரு கள்ளன் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து பாவி என்று அவரை குற்றம் சாட்டாது, அவர் தூயர், பரிசுத்தர், நீதிபரர் என்று அவர் படும் பாடுகளைக் கண்டு இயேசுவினிடத்தில், உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைவு கூரும் என்று அந்த கள்ளன் இயேசுவினிடத்தில் கெஞ்சி கேட்கிறான், மன்றாடுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 23 அதிகாரம் 38 தொடங்கி 42 வரை நாம் காணும் பொழுது, இயேசுவானவர் யூதருடைய ராஜா என்று கிரேக்க, லத்தீன், எபிரேய மொழிகளில் எழுதப்பட்டு அவர் மேலே தொங்கவிடப்பட்டது ஒரு சிறிய பலகையில் என்று நாம் காண்கிறோம். அதில் ஒரு குற்றவாளி இயேசுவை நோக்கி, நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக் கொள்ளும் என்று இகழ்ந்தான் என்று பார்க்கிறோம். மற்றொருவன் இந்த கள்ளனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா என்று கேட்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். 41 நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்றும் அவனை கடிந்து கொண்டு என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் பரிசுத்தர், நீதிபரர், நேர்மையானவர், உண்மையானவர் என்று அந்த கள்ளன் சாட்சியாக மற்றொரு கள்ளனிடத்தில் கூறுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. 42 இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான் என்று கூறுகிறது. 43 நாம் பார்த்தோம், இயேசுவானவர் நீ என்னோடு கூட இன்றைக்கு பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அவருடைய தூய இரத்தத்தினாலே நம்மை இரட்சித்து மீட்டுக் கொள்கிறார், அவரோடு நம்மை சேர்த்து கொள்ளுகிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக கிரியை செய்ய இந்த ஒரு நிகழ்வு, இந்த சிலுவையின் தியானத்தின் மூலமாக நமக்கு எடுத்துக்காட்டாக அமைகிறது. இரட்சிப்பின் மகத்துவத்தை உணரும் பிள்ளைகளாக நாம் இயேசுவினிடத்தில் செல்லத்தக்கதாக, அவருடைய இரத்தத்தினாலே நம்மை இரட்சித்து மீட்டார் என்ற காரியம் இங்கு நிகழ்கிறது. அந்த மகத்துவத்தை உணரத்தக்கதாக நாம் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் அனைத்தையும் இயேசுவின் சமூகத்தில் நாம் முழுமையாக அறிக்கை செய்து பாவ அறிக்கையிட்டு மனம் திரும்பி அந்த பாவத்தை பின்தொடராமல் விட்டோய்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளாக பரிசுத்தத்தில் நடக்கும் பொழுது அந்த இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படவும் அவரோடு நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் செல்லவும் தேவன் நம்மை தாங்கி வழிநடத்தி பலப்படுத்துவார் என்று நாம் உறுதியாக விசுவாசம் வைப்போம். இயேசுவின் மீது நம்முடைய நம்பிக்கை என்றென்றும் இருக்க வேண்டும். லூக்கா 5 அதிகாரம் 32 நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் பாவிகளை தேடி நம்மை மீட்க வந்தார். தேவன் நம் மீது வைத்த அன்பினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தருளி அவர்
நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் பரிசுத்தமான அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில் பாடுபட்டு மரித்தார். தம்முடைய தூய இரத்தத்தினாலே, வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை மீட்டு நமக்கு இரட்சிப்பை தந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசுவானவர் தெய்வ சித்தத்தை செய்ய வந்தார். அந்த தெய்வ சித்தம் இதுவே. பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை மீட்டார், இரட்சித்தார், நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கினார் என்ற நம்பிக்கை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்வில் பாவங்களை விட்டு ஓய்ந்து இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாக ஞானஸ்தானத்தினாலே நம்மை நாம் சுத்திகரித்து கொண்டு பரிசுத்த ஆவியினாலே நாம் நம்முடைய வாழ்வில் நடக்கத்தக்கதாக அவருடைய ஆலோசனைகளை பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போஸ்தலர் 3:20 உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய தூய இரத்தத்தினாலே நாம் மீட்பை பெற்றோம். அதை உணர்ந்தவர்களாக நாம் இனி பாவம் செய்யாமல் அதை அறிக்கையிட்டு அவருடைய சமூகத்தில் முழுமையாக நம்முடைய இருதயத்தில் உள்ள அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் அனைத்தையும் ஊற்றிவிடுவோம். மனம் திரும்புவோம். பாவத்தை விட்டு நாம் விலகி இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நாம் வாழும் பொழுது நாம் அந்த பாவத்திலிருந்து குணப்படுவோம். தேவன் நம்மை இரட்சித்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு உதவுவார், நமக்கு துணை நிற்பார். நம்மை பரலோக ராஜ்யம் சேர்க்க வந்த தேவகுமாரன் அவர் என்பதை நாம் விசுவாசிப்போம். 1 யோவான் 5:7 பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்வில் நாம் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெறும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுகிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். பிதா தேவகுமாரனை அனுப்பினார் என்று நாம் விசுவாசித்து நாம் அந்த ஞானஸ்தானத்திலே பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். அந்த ஞானஸ்தானத்தின் மூலம் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்லத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார். நாம் சாட்சி உள்ளவர்களாக வாழத்தக்கதாக பரலோகத்தில் நமக்கு சாட்சி சொல்லுகிறவர்களாக மூவர் காணப்படுகிறார்கள். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. நாம் ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது, இயேசுவை பின்பற்றி வாழும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் எனக்குள் ஜீவனாக இருக்கிறார் என்று நான் விசுவாசித்து வாழும் பொழுது, பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படும் பொழுது நான் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறேன். தேவன் என்னை பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளத்தக்கதாக நான் வாழ அவர்களுடைய சாட்சி இந்த உலகத்தில் தேவை, பரலோகத்திலும் தேவை என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் பரிசுத்த ஆவினால் நடத்தப்பட்டு ஆவிக்குரிய கிரியைகளை செய்யும் பொழுது, இந்த பூலோகத்தில் மாம்சத்தோடு வாழும் பொழுது ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல, பரலோக ராஜ்யத்தை நாம் சென்றடைய போகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். நாம் இந்த வசனத்தில் இதை காணலாம். 1 கொரிந்தியர் 5:1 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் மனம் திரும்பும் பொழுது, பரிசுத்த ஆவியினாலே நாம் நடத்தப்படும் பொழுது, இரட்சிப்பின் மகத்துவத்தை உணர்ந்து தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, பரிசுத்த வாழ்வை நாம் வாழும் பொழுது, அதற்கு சாட்சியை பெற்று
நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் தேவன் கைவேலை அல்லாத பரலோக ராஜ்யத்திலே நமக்கு கூடாரத்தை உண்டு பண்ணி இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்போம். அதற்காகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம், அழைக்கப்பட்டோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் பொழுது, நாம் அவரை பின்பற்றும் பொழுது, பரிசுத்த வாழ்வை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்கும் பொழுது, ஆவிக்குரிய கிரியைகளினாலே நாம் நிரப்பப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நாம் வாழும் பொழுது, அவருடைய வருகைக்கு எதிர்கொண்டவர்களாக அவர் வரும்பொழுது நாம் பரிசுத்தர்களாக காணப்படத்தக்கதாக நாம் வாழும் பொழுது அவர் நம்மை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கிறார். அங்கு நமக்கு அவர் தருகிற காரியங்களை பாருங்கள். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நம்மை மகிமையினாலே நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய அந்த இரட்சிப்பின் மகத்துவத்தை உணர்ந்தவர்களாக அவருக்கே துதி, கன, மகிமை, வல்லமை அனைத்தும் உண்டாயிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக நாம் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுவோம். அவர் நமக்குள்ளாக ஜீவனாக வசிக்கிறார். அவரை நாம் மற்றவர்களுக்கு பிரதிபலிப்போம். இரட்சிப்பின் பாதையில் நடத்துவோம். இரட்சிப்பின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்வோம். மற்றவர்களை அந்த உணர்வில் நாம் வழி நடத்துவோம். ஆமீன். ஹல்லேலூயா. ஆமீன்.